மாதங்கி தாயாரை போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு மணி சொன்னதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம். அங்க அந்த பெண்களுக்கு இடையில மாதங்கி உட்கார்ந்துருக்காங்க. அந்த இடத்துல அப்போ ஒரு குரல் கேக்குது, மாதங்கி தாயார் போற்று அப்படின்னு. திரும்பி பார்த்தா விநாயகர், தேவர்கள் எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. லட்சுமி சரஸ்வதியும் கூட வர்றாங்க, முருகனும் கூட வராரு. அவங்கள பார்த்ததுமே அந்த பெண்கள்ல ஒருத்தி இவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல மாதங்கி தாயார் எங்களோட இடத்துக்கு வந்தாங்க, இப்போ முழுமுதற் கடவுளான விநாயகரோட எல்லா தேவர்களும் எங்களோட இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. ஆனா தேவர்கள், சரஸ்வதி, லட்சுமி எல்லாருமே இதை ஆச்சரியமா பாக்குறாங்க. அப்போ சரஸ்வதி இவங்க கைலாயம் வந்திருந்தப்போ பேசினாங்க இல்லையா, அது எல்லாமே யோசிச்சு பாக்குறாங்க. அதனால பதில் எதுவும் பேச முடியாம திணறிட்டு நிக்கிறாங்க. அப்போ அந்த கூட்டத்தோட தலைவிமா இருந்தாங்க இல்லையா, அவங்க சொல்றாங்க, அவமானப்படுத்தினவங்களே எங்களை தேடி வந்திருக்கீங்களே, காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்கவும் சரஸ்வதி தான் அதுக்கு பதில் சொல்றாங்க, ஞானம் இருந்தும் கூட அகங்காரத்தினால ஞானத்தை இழந்து உங்களை அவமானப்படுத்திட்டே என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கேக்குறாங்க. என்னோட ஆணவத்தை நான் சமர்ப்பணம் பண்ணதுக்கு அப்புறமேலு என்னோட ஆணவம் இப்ப மறைஞ்சிருச்சு, என்னோட மனசு இப்ப புனிதமாயிடுச்சு, இந்த மன்னிப்பும் கூட புனிதமானதா அப்படின்னு அவங்களும் மன்னிப்பு கேட்க, ஆனா அந்த கூட்டத்தோட தலைவி எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. பதில் சொல்ல விருப்பம் இல்லாத மாதிரி அமைதியா இருக்கு. அந்த கூட்டத்துல எப்பவுமே பொறுமையா பேசுற ஒரு பொண்ணு இருக்காங்களே, அவங்க சொல்றாங்க, மன்னிப்பு எல்லாம் கேட்டு எங்களை சங்கடப்படுத்தாதீங்க, இந்த அவமானம் ஏற்பட்டதுனாலதான் மாதங்கி தாயார் கூட நாங்க இங்க வசிக்கிறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது, எல்லாமே நீங்க தாமா அப்படின்னு அவங்கள பார்த்து மாதங்கி தாயாரை பார்த்து கும்பிட. ஆனா தேவேந்திரன் தான் இப்ப எதுக்கா வந்திருக்கோம் அப்படிங்கறத பேச ஆரம்பிக்கிறான். தாயார் இங்க இருந்து கைலாயத்துல இருந்து கிளம்பினதுமே அங்க ஒளி இழந்துருச்சு, நாங்க எங்களோட தவற உணர்ந்தாச்சு, அதனால அவங்க திரும்ப கூட்டிட்டு போக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவும் அந்த கூட்டத்தோட தலைவி சொல்றாங்க, நான் தான் அப்பவே சொன்னேன் இல்லையா, இவங்க நம்மளை சமாதானப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி நாடகம் தான் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லவும் அந்த கூட்டத்துல இன்னொரு பெண்ணு, தாயார் இங்க இருக்கணுங்கிறது அவங்களோட விருப்பம் தான், நாங்க அவங்களை இங்க இருந்து அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நந்தி தேவரை பதறி போய், அனுப்ப மாட்டீங்களா, அவங்களோட குழந்தைகளை விட்டுட்டு இங்க எப்படி இருப்பாங்க, அவங்க எங்களோட தாயார், அவங்க இல்லைன்னா கைலாயமே கிடையாது, உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், அவங்களை எங்க கூட அனுப்பி வைங்க அப்படின்னு வேண்டி கேட்கிறாரு. ஆனா அந்த பெண்கள் பதில் சொல்லதுக்கு முன்னாடி மாதங்கி பதில் சொல்லிடுறாங்க, வேண்டாம் நந்தி அப்படின்னு கோவமா சொல்றாங்க. இதை கேட்டு எல்லாருமே பதறி போனாலும் இதை அங்க இருந்து பாத்துட்டு இருக்கிற நாராயணன் சொல்றாரு, அவங்களோட பயணத்தை அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க, போய் தடுத்து நிறுத்துங்க, இல்லைன்னா பிரளயம் ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்ததா மல்லனும் மணியும் காமிக்கிறாங்க. அவங்க போயிட்டு இருக்க வழியிலே ஒரு இடத்துல மணி நிறுத்திட்டு, இந்த இடத்துல தாயார் இருக்கிற மாதிரி என்னால உணர முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடுவையில பாக்குறான். அவங்க இருக்கிற காட்சி தெரியுது. உடனே இந்த திசையில தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி மல்லனையும் கூட்டிட்டு போறான். அடுத்த காட்சியில சிவனை காமிக்கிறாங்க. அவர் சொல்றாரு, இனிமே நடக்க போற செயலோட விளைவை நாம எதிர்கொண்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது வரைக்கும் நான் செஞ்ச செயலோட விளைவை பார்வதி எல்லாத்தையும் எதிர்கொண்டா இல்லையா, அதே மாதிரி அவளுக்கு நான் இப்ப உதவி பண்ணி ஆகணும், அவ செய்யற செயல்களுக்கு, அவ எடுக்கிற முடிவுகளுக்கு. அவ கைலாயத்துல இருந்து கிளம்புனதுக்கான பயணம் முழுமை அடையணும் அப்படின்னா அவ ஒரு அனுபவ பாடத்தை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அவ இங்க இருந்து கிளம்புனதுக்கான நோக்கமும் அதுதான். அதுக்கு முன்னாடியே நான் அவளை பார்க்க போனேன் அப்படின்னா அவ என்ன முடிவு எடுத்திருக்காளோ அதுக்கு நான் தடை விதிச்ச மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது திரும்பவும் மாதங்கி இருக்கிற இடத்த காமிக்கிறாங்க. மாதங்கி இன்னும் அவங்க கோபத்துலதான் இருக்காங்க. விநாயகர் வணங்கிட்டு சொல்றாரு, நாங்க எல்லாமே அளவுக்கு அதிகமா கிடைச்சதுனால அறிவை இழந்து நாங்க தவறு செஞ்சுட்டோம், சக்தி இருக்கிறதுனால ஆணவத்தோடு இருந்துட்டோம், இப்போ எங்களோட தவறு நாங்க உணர்ந்துட்டோம், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு கேக்குறாரு. ஆனா பாதங்கி எதுவும் பேசாம அமைதியா இருக்காங்க. அதே நேரம் மல்லனு மணி அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அவங்கள பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்படுற மணி, தாயார் அங்கதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை பார்க்க போகிறதுக்கு நகர்றான். மல்லனும் அவனை தடுத்து நிறுத்துறான். ஏன் தடுத்து நிறுத்துற, நான் போய் பார்க்கணும் தாயார அப்படின்னு சொன்னதும், தாயார் உங்க கூட நிரந்தரமா இருக்கணும் இல்லையா, அதனால நான் சொல்லதை இப்போ அங்க எல்லா தேவர்களும் இருக்காங்க, அங்க என்ன நடக்குதுங்கிறத முதல்ல பார்த்துட்டு அப்புறமேல நம்ம முடிவு பண்ணிக்கலாம், இங்க இருந்தே பாரு, என்ன நம்பு, அவங்களே உன்னை தேடி வருவாங்க அப்படின்னு அவனை பிடிச்சி நிறுத்தி வச்சுக்கிறான். அங்க சரஸ்வதி சொல்லிட்டு இருக்காங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன், ஆனா உங்களுக்கு எதிராக இருந்த எல்லா எண்ணங்களையும் நான் இப்ப விட்டுட்டேன், தயவு செய்து கைலாயத்துக்கு வாங்க அப்படின்னு அவங்களும் சமாதானம் சொன்னாலும் மாதங்கி எதுவுமே பேசாம உட்காந்துருக்காங்க. இதை கவனிச்ச மல்லன் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இவங்க சொல்ற எதையுமே மாதங்கி கேட்கலையே ஏன் அப்படின்றான். இப்போவாது என்ன பார்க்க விடுங்க, என்னோட தாயாரை நான் உடனடியா பார்த்தே ஆகணும் அப்படின்னு மல்லன் ரொம்ப பிடிவாதமா கேட்கவும், அமைதியா இரு, புத்தி அதிபதியான விநாயகர் அங்கதான் இருக்க, அவரு சுலபமா நம்மளோட திட்டம் என்னங்கறத கண்டுபிடிச்சிருவாரு, அதனால இங்கே நம்ம காத்துட்டு இருக்கலாம் அப்படின்றான். தேவேந்திரன் ரகசியமா விநாயகர் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, நம்ம இவ்வளவு பேசுறோமே அவங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க அப்படின்னு சொல்றான். ஆமா, நாம இப்போ அவங்களுக்கு உணவு படைக்கலாம் அப்படின்னு சொல்றாரு விநாயகரும். சரின்ட்டு தேவேந்திரனும் கொஞ்சம் தட்டுல நிறைய பலகாரங்கள் எல்லாம் வரவழைச்சு அவங்க முன்னாடி கொண்டு போய் வைக்கிறதுக்கு போறான். ஆனா அவனால அவங்க பக்கத்துல கூட நெருங்க முடியல, ஏதோ ஷாக் அடிச்ச மாதிரி திரும்ப இந்த பக்கம் வந்தனா. அப்போ இந்த படையில அம்மா ஏத்துக்கல அப்படின்னா இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் அப்படின்னு விநாயகர் யோசிக்கிறாரு. அப்போதான் கைலாயத்துக்கு வந்திருந்தப்போ அந்த பெண்கள் சொன்னாங்க இல்லையா, இந்த படையில ஏத்துக்கோங்கம்மா அப்படின்னு அவங்க சொன்னதையும், உங்களுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கும், இந்த மிச்சமான உணவு அவங்களுக்கு கொண்டு வந்தீங்களா அப்படின்னு தேவேந்திரன் சத்தம் போட்டான் இல்லையா, அதையும் யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு இப்ப இது புரிஞ்சிருச்சுன்னு விநாயகர் சொல்லவும் என்னென்ன ஆர்வமா தேவேந்திரனும் கேட்கிறான். அன்னைக்கு அந்த பெண்கள் கொண்டு வந்த உணவு நாம அவமானப்படுத்தணும் இல்லையா, அதுதான் காரணம் அப்படின்னு விநாயகர் சொல்லவும், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறான் தேவேந்திரனும். அந்த உணவுல இருந்து கொஞ்சம் எடுத்து விநாயகர் சாப்பிட்டுட்டு
வெளிச்சத்தை அதில் வைக்கிறாரு. வச்சு இப்போ மாதங்கி தாயார் முன்னாடி கொண்டு போய் வைக்கவும் அவங்க இப்போதான் அந்த தட்டையை பார்க்குறாங்க. பார்த்ததோட அவங்க சிரிக்கவும் எல்லார் முகத்துல அவ்வளோ சந்தோஷம். இதை கவனிச்சுட்டு இருந்த மல்லன் சொல்றான், அப்போன்னா மாதங்கி தாயாருக்கு மீதமான உணவு படைக்கிறத விரும்புறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகாகாளி எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான திட்டமைப்பு எனக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறா. மணி அதை கேட்டு சந்தோஷப்படுறான். அங்க விநாயகர் அவங்க கிட்ட, இப்போ நாங்க படிச்சதை நீங்க ஏத்துக்கிட்டீங்கம்மா, அதனால இனிமேலாவது கைலாத்து கிளம்புங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ மாதங்கியும் அங்க இருக்க பெண்களை பாக்குறாங்க. அவங்க கொஞ்சம் பதட்டமாகறாங்க. எல்லாரும் அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க முகத்தையே பார்த்துட்டு இருக்க, என்னோட பயணத்தோட ஆரம்பம் தான் இது, இன்னும் என்னோட பயணம் தொடர போகுது, என்னோட பயணம் இன்னும் மீதம் இருக்கு, அதனால கைலாயத்துக்கு என்னால வர முடியாது அப்படின்னு சொல்ல எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. இதுதான் என்னோட இருப்பிடம், அங்கதான் இருப்பேன் அப்படின்னு மாதங்கி தீர்க்கமா சொல்லவும் தேவேந்திரன் சொல்றான், நீங்க வராதனால கைலாயமே சமநிலை இல்லாம இருக்கு, எல்லாமே உயிரற்றதா மாறிடுச்சு, தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு அவனுக்கு எடுத்து கும்பிட்டு கேட்க, கைலாயத்துல சமநிலை ஏற்படுத்துறதுக்கு தான் மகாதேவர் இருக்காரே, பிரபஞ்சத்துல சமநிலை ஏற்படுத்துறதுக்கு நான் இருந்துதாகணும், இங்க நான் தானே இந்த உலகத்தை காப்பாத்துறேன் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கவும் எல்லாருமே எதுவும் பேச முடியாம திணறிட்டு நிக்கிறாங்க. அங்க மல்லனும் மகாகாளி நம்ம சுலபமா வசப்படுத்திடல, அந்த தேவர்கள் இங்க இருந்து கிளம்புனதுமே மாதங்கி தாயாரே நம்மள மகாகாளிட்ட கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு சொல்ல மணியும் ரொம்ப சந்தோஷமா, தாயார் கண்டிப்பா நம்ம கிட்ட வந்துடுவாங்க, நம்மகிட்ட வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம விட்டு போவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, திரும்ப விநாயகர் மண்டி போட்டு அவங்க கிட்ட அவங்கள வணங்கி கேட்கிறாரு, ஒரு தாயார் இருக்கிற இடம் தானே அவங்களோட குழந்தைக்கான வசிப்பிடம், நீங்க கையில வரலைன்னா கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல, நான் உங்க கூட இங்க வசிக்கலாம்ல, உங்க தாய் அன்பு இல்லைன்னா என்னோட வாழ்க்கை வீண் அப்படின்னு அவர் சொல்லவும் அவங்க அன்போட அவரோட தலையை வருடத்துக்காக கையை முன்னாடி கொண்டு வர்றாங்க. அப்படியே நிறுத்தி இருக்கிறாங்க. தன்னை கட்டுப்படுத்திட்டு அமைதியா உட்கார்ந்துருக்க மாதங்கி தவற உணர்றதுக்கும் அதுல இருந்து படிப்பினை கத்துக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீ இப்ப மன்னிப்பு கேட்டிருக்கலாம், ஆனா நீங்க கத்துக்க வேண்டியதுன்னு நிறைய இருக்கு, அதனால இங்க இருந்து எல்லாருமே கிளம்புங்க, அப்பதான் இந்த பிரபஞ்சத்துக்கு தேவைப்படுற படிப்பினை என்னால தர முடியும் அப்படின்னு சொல்ல எல்லாருமே ரொம்ப ஏமாற்றம் அடைகிறாங்க. இருந்தாலும் விநாயகர் திரும்பவும் அவங்க கிட்ட சமாதானம் பேச முயற்சி பண்றாரு. இல்ல விநாயகா, நீங்க இருந்து இப்ப கிளம்பித்தான் ஆகணும், ஏன்னா இன்னைக்கு உன்னோட அன்புக்காக நான் என்ன சமாதானப்படுத்திக்கிட்டேன் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்கு நான் அநீதி இழத்தவளா ஆயிடுவேன், நீங்க இருந்து கிளம்பித்தான் ஆகணும் அப்படின்னு அவங்க ரொம்ப தீர்க்கமா சொல்லவும் விநாயகர் எதுவும் பேசாம அமைதியா இருக்காரு. முருகன் தான் வந்து நாம கிளம்பலாம் வா அப்படின்னு சொல்லி அவர் சமாதானப்படுத்தி கூப்பிடுறாரு. பார்த்துக்கிட்டு இருந்த பிரம்மதேவர் சொல்றாரு, ஒரு தாயால தன்னோட குழந்தையோட ஆசையை கூட நிறைவேற்ற முடியல, இனிமே நீங்க தான் ஏதாவது செய்யணும், அதுக்கு நீங்க தான் அவங்கள கைலாயத்துக்கு கூட்டிட்டு வர முடியும் அப்படின்னு சிவன் கிட்ட சொல்ல, நாராயணரும் மல்லனும் மணியும் இந்த இடத்துக்கு அவங்க பக்கத்துல போறதுக்கு முன்னாடி நீங்க அதை செய்தே ஆகணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லவும் சிவன் சொல்றாரு, மகாகாளியோட பார்வை காலத்தோட ரொம்ப பெரியது, அவ செய்யற செயல்களும் அதனால ஏற்படுற விளைவு, அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கறது எல்லாமே அவனுக்கு நல்லாவே தெரியும். மல்லனும் மணியும் அவங்கள மாத்த முடியாது, ஏன்னா மாதங்கி விரும்பி ஒரு உணவை சாப்பிடுற வரைக்கும் அவங்கள மாத்த முடியாது. பார்வதி எடுத்த முடிவுலையும் அவளுடைய எல்லா விஷயங்களையும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, நீங்களும் நம்புங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சமாதானப்படுத்துறாரு. அந்த பெண்கள் மாதங்கி தாயார் கிட்ட, மாதங்கி தாயார் நமக்காக எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்துட்டாங்க, தன்னோட குடும்பத்தையும் விட்டு கொடுத்துருக்காங்க, நம்ம கூட தங்கணும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க, ஆனா இப்போ நீங்க கோவமா இருக்கீங்களே அப்படின்னு அந்த தலைவிமா இருக்க பொண்ணுகிட்ட சொல்லவும், அருள் அப்படிங்கிறது ஒரு மரம் மாதிரி, அது நல்லா வளர்ந்து கனிகளை கொடுத்து நிழல் கொடுக்கும் போதுதான் நமக்கு அதோட அருமையே தெரிய ஆரம்பிக்கும். அது மாதிரிதான் இப்ப கொடுக்கப்பட்ட வரம் கூட எதிர்காலத்துல நமக்கு நல்லது செஞ்சா மட்டும்தான் பிரயோஜனப்படும், அப்பதான் அது நல்லதுன்னு எடுத்துக்க முடியும், இல்லைன்னா அது வீண் தானே, இன்னைக்கு நமக்கு கிடைச்சது நாளைக்கு நம்ம கூட இருக்கும்னு என்ன நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அவங்கள பார்த்துட்டே கேட்கவும், மாதங்கியும் நீ சரியாதான் சொல்லியிருக்க கௌரி, உன்னோட எதிர்காலம் நல்லா இருக்கு அப்படிங்கிற வாக்குறுதியெல்லாம் நான் கொடுக்கல, ஆனா நான் இப்ப வெளியே தான் ஊன்றி இருக்கேன், அது நல்லா வளர்ந்து ஒரு பெரிய மரமாகி உன்னோட வருங்காலத்துக்கு அதுல இருந்து நீ கனி பறிக்கணும் அப்படின்னா அது உன்னோட பொறுப்பு. ஒருத்தர் ஒரு விஷயத்தை உருவாக்க கத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை, ஆனா இதுதான் உனக்கான பாடமும் கூட. நான் எப்படி இந்த உலகத்தை காப்பாத்துறவளா இருக்கணும், அதே மாதிரிதான் நீயும். ஜனனி அப்படிங்கிறவ உலகத்தை உருவாக்குற, அதே மாதிரி கௌரியான உனக்குள்ள பஞ்சபூதங்களோட சக்தியும் இருக்கு, உருவாக்குற சக்தியும் கூட உன்கிட்ட இருக்கு, அதனால உன்னோட எதிர்காலத்தை நீயே உருவாக்கிக்கலாம். நாங்க தானம் கொடுக்கறதுக்காக வரல, உங்களுக்கு மரியாதை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க வந்திருக்கேன். நீ உன்னோட வாழ்க்கையை நீயே முன்னேற்றிக்க முடியும் உன்னோட முயற்சியினால. உங்ககிட்டயே நீங்க ரொம்ப கீழ்நிலையில இருக்கீங்க அப்படிங்கிற எண்ணம் இருக்கு, முதல்ல அந்த எண்ணத்துல இருந்து வெளியே வா, இல்லைன்னா நீ பலவீனமாயிடுவ. இந்த இயற்கை கொடுத்த அருளையும் ஏத்துக்கோ, உனக்கான வளத்தை நீயே உருவாக்கிக்கோ, நீ நினைச்சினா அது முடியும் அப்படின்னு அவங்களுக்கு அவங்களுடைய திறமையை பத்தி எடுத்து சொல்ல சொல்ல அந்த அம்மாவோட முகத்துல நிறைய மாற்றங்கள். அவங்க சொல்லி முடிக்கவும் அவங்க முன்னாடி வந்து மண்டிக்கிட்டு கை கூப்பி வணங்கி மன்னிப்பு கேட்கறாங்க. நான் தவறு செஞ்சுட்டேன், ஆனா இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு, நாங்க கீழானவங்க அப்படிங்கிற எண்ணத்தையும் நான் முதல்ல விட்டுறேன், நீங்க எங்களுக்கு கொடுத்த அருளை நான் மனப்பூர்வமா
ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போற்றி வணங்குறாங்க எல்லாருமே. மாதங்கி அவங்கள சந்தோஷமா ஆசிர்வதிக்கிறாங்க. அதே நேரம் மணியும் அவங்கள பார்த்துட்டு இனிமே நான் அவங்க பக்கத்துல வரதை யாராலும் தடுக்க முடியாது, தேவர்கள் எல்லாம் கிளம்பிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு மல்லனையும் சேர்த்து கூப்பிடுறான். ஆனா மல்லனும் ரொம்ப யோசிச்சுட்டு இல்ல நான் வரல, நான் யார பக்தியால மட்டும்தான் வீழ்த்த முடியும், அதனால நீ போ அப்படிங்கிறான். மணிக்கிட்ட ஓரளவுக்காவது தூய்மையான அன்பு இருக்கு. இவன் வேற மாதிரி கண்ணோட்டத்துல தான் இருக்கான். காளி எப்படி தனக்கு பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கான். அதனால இவன் அங்க போக சொல்றான். தாயாரை சிறைப்பிடிக்கிறப்போ நான் ரொம்ப பயங்கரமானவனா அங்க நிற்பேன் அப்படின்னு சொல்லவும் அவன் சொல்லதோட அர்த்தம் புரியாம மணியும் ரொம்ப சந்தோஷமா தாயார் நம்ம கிட்ட சீக்கிரமா வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். திடீர்னு அவனையும் யோசிச்சுட்டு பக்தி ஒண்ணுதான, நபர்கள் தான் வேற வேற. நான் எவ்வளவு அன்பு வச்சிருக்கணும் அதே மாதிரி அன்பு தானே அந்த பெண்கள்கிட்டயும் அம்பாள் மேல இருக்கு. இந்த பெண்களை விட்டுட்டு நம்ம கூட அவங்க எப்படி வருவாங்க அப்படின்னு அவன் அழக ஆரம்பிக்கிறான். அந்த பெண்களோட தலைவியும் அவங்கதான் இப்போ மனசு மாறிட்டாங்க இல்லையா, நீங்க இங்க ஓய்வு எடுத்துட்டுங்கம்மா, நாங்க போய் உங்களுக்கு உணவு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப அதே நேரம் கரெக்டா மணி அங்க வந்துட்டு எனக்கு தரிசனம் கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அந்த பெண்கள் நீ யாருன்னு கேட்கவும் இந்த உணவை நான் தாயாருக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி கையில உணவு வச்சிட்டு இருக்கான். உடனே அந்த கூட்டத்தோட தலைவி சொல்றாங்க, கவலைப்படாத, அவங்க உனக்கும் காட்சி கொடுப்பாங்க, உன்னோட படையிலையும் ஏத்துக்குவாங்க அப்படின்னதும் மணி ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அவங்கள கடந்து மாதங்கி தாயாரை நோக்கி ஓடுறான். உள்ள போய் பார்த்தா அங்க மாதங்கி தாயார் இல்ல. உடனே எனக்கு தரிசனம் கொடுங்க, என்னோட குரல் உங்களுக்கு கேட்காம இருக்காது, எனக்கு கண்டிப்பா தரிசனம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அவன் சொல்லவும் அவங்கள உள்ள இருந்து வெளியே வராங்க. அவங்கள பார்த்ததும் ரொம்ப ஆனந்த கூத்தாடுறான். அதோட என்னால் நம்பவே முடியல, நீங்க எனக்கு தரிசனம் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லவும் நீ யாருன்னு கேக்குறாங்க. இவனும் தன்னை மணின்னு அறிமுகப்படுத்திக்கிறான். நான் அவங்களோட பக்தன், நான் உங்களுக்கு இதை படைக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கேன், இதை ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. கொஞ்சம் உட்காருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில வச்சிருக்க அந்த பொட்டணத்தை எடுத்து அதுல இருந்து உணவு எடுத்து கொடுக்குறான். அது ஏதோ பழம் இருக்கு போல இருக்கு. அவங்க ரொம்ப யோசனையோட பாத்துட்டு இருக்காங்க. அதே நேரம் ஒரு காட்சி காமிக்கிறாங்க. மல்லன் மணிக்கிட்ட அந்த உணவு கொடுக்குறப்ப இது மந்திரிச்ச உணவு, இந்த உணவை அவங்களுக்கு கொடு, அவங்க எப்படியா சாப்பிடவே, அப்போதான் அவங்க நம்ம வசமாவாங்க, மகாகாளி நம்ம கூட வந்துருவாங்க அப்படின்னு இவங்கிட்ட மணிக்கிட்ட கொடுத்து விட மணியும் சந்தோஷமா வாங்கிட்டு வரான் அப்படிங்கிற காட்சியை காமிக்கிறாங்க. இவன் இங்க மாதங்கி தாயார்கிட்ட இதை ஏத்துக்கோங்க, எனக்கு அருள் புரியுங்க அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருந்தாலும் மாதங்கி அதை வித்தியாசமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவன் என்ன பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அதை அப்படியே பார்த்துட்டு அமைதியா இருக்காங்க, எதுவுமே பேசாம. அந்த நேரம் கௌரிங்கிற குரல் கேக்குது. திரும்பி பார்த்தா அங்க சிவன் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்காரு. உன்னோட இந்த பக்தனோட அன்பு ரொம்ப புனிதமானதுதான், ஆனா அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு தெரியும் மகாதேவா, இந்த பக்தனோட இந்த படையல்ல வெறும் உணவோ அன்பு பக்தி மட்டும் இல்ல, மற்ற உணர்வுகளும் இருக்கு. ஆனா அதை நான் ஏத்துக்கல அப்படின்னா அங்க இருக்க பெண்கள் எல்லாருமே ஒரு பக்தனோட படையெல்லாம் ஏத்துக்கலாம் தான் நினைப்பாங்க. அவங்க இது நாள் வரைக்கும் தன்னை கீழ்நிலையில் நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த எண்ணத்துல இருந்து இப்பதான் விடுபட்டு இருக்காங்க. ஆனா இந்த செயலை பார்த்தா அவங்க திரும்ப அதே நிலைக்கே போயிருவாங்க, அது சரியா இருக்காது அப்படின்னு மனசுக்குள்ளே பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இது நீ ஏத்துக்கிட்டேன்னா என்ன நடக்குங்கிறது கணிச்சு சொல்ல முடியாது. என்ன நடந்தாலும் சரி நான் உன் கூட இருப்பேன், இருந்தாலும் மறுபடியும் ஒரு தடவை யோசி அப்படிங்கிறாரு. நான் யோசிச்சுட்டேன், இந்த படையில நான் ஏத்துக்கல அப்படின்னா இது வரைக்கும் நான் செஞ்ச முயற்சி எல்லாமே வீணாயிடுமே, நான் என்னோட பயணத்தை தொடர்ந்துதான் ஆகணும் அப்படின்னு அவங்க நினைக்கவும் சிவன் இதை உணர்ந்துட்டு என்ன பேசுன்னு தெரியாம அமைதியா நிற்கிறாரு. மாதங்கியோ மெதுவா அந்த உணவை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சிவன் ரொம்ப சமைச்சு நிக்க மணி ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கான். மல்லன் இதை கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கான். இதோட விளைவு என்னவா இருக்கும் அப்படிங்கறது தெரியல. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.